ஹாய், வெல்கம் டு நதிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து அதில் செகண்ட் பால் தனியாக, ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது செகண்ட் பாலில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், நீங்கள் வீட்டில் என்ன மசாலா அரைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 தக்காளி நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ அது குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கல் உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே நீங்கள் கல் உப்பு சேர்த்து பாருங்கள். பொரியலுக்கு மட்டும் நீங்கள் அந்த சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்து உப்பு பொரியலுக்கு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட பெப்பர் சேர்த்துருக்கேன். நான் மிளகாய்த்தூள் சேர்க்கலை. அல்சர் இருக்கிறவங்க பச்சை மிளகாய்த்தூள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட முருங்கைக்காய் சேர்த்துடலாம். சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும் அந்த மசாலா எல்லாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கடலைப்பருப்பு நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்து கொதிக்க வைக்கக்கூடாது. கடலைப்பருப்பு 80% குக் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. இது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பால் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் பெப்பர்த்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அதுதான் அது வாசனையும் குழம்பும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்குங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 2-3 நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.